ஆங்கில ஆண்டு 2024 ஆகஸ்ட் மாதம் 19ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு ஆவணி மாதம் 3ஆம் நாள். இன்று திங்கட்கிழமை. இன்றைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி. இந்த பௌர்ணமி திங்கட்கிழமை வருது மிக சிறப்பு. இன்றைக்கி அதிகாலை 3:07 முதல் நாளை அதிகாலை 1:09 வரை இருக்குது. நீங்கள் அருகிலுள்ள கோயில்களுக்கு சென்று அங்கே நடக்கின்ற அபிஷேகங்கள் ஆராதனைகள் செய்யலாம். முடிஞ்சவங்க திருச்செந்தூர் சென்று வாருங்கள். முடிந்தவர்கள் திருவண்ணாமலை கிரிவலம் வருவது மிக மிக சிறப்பு. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு நகர்வதற்கு கண்டிப்பாக இந்த பௌர்ணமி உங்களுக்கு உதவும். பௌர்ணமி பூஜை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 6:04 அதே போல் இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்த்தால் மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. அடுத்தருடைய வாழ்க்கையிலையோ அடுத்தருடைய செய்கையிலையோ நீங்கள் மூக்கு நுழைக்காமல் அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. 19/8/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 19/8/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தடைப்பட்ட வருமானங்கள் கண்டிப்பாக வரும். அலுவலகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகள் சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் தடைப்பட்ட ப்ரொமோஷன், தடைப்பட்ட சம்பள உயர்வு இதெல்லாமே திரும்ப கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. சமுதாய பொறுப்பில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு பாராட்டுகள் மதிப்புகள் கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். உங்களை பற்றிய ஒரு உணர்தல் உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கிடைக்கும். பொருளாதார நெருக்கடிகள் படிப்படியாக குறைவதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. கணவன் மனைவிகளை ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாள், ஒரு தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கக்கூடிய நாள் என்று சொல்லலாம். உலகெங்கும் வாழ ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வெளியூர் பயணம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிகளே ஒற்றுமை ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். பிள்ளைகள் வழியே ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஆன்மீக சுற்றுலா சென்றுவதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் நீண்ட நாளே பிரச்சனைகள் உங்களுக்கு விலகக்கூடிய நல்ல நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் வாழும் மிதுன ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே மந்தமாக இருக்கும். திடீர் என்று டென்ஷன் ஆவீங்க. யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க, கடன் வாங்காதீங்க, கடன் கொடுக்காதீங்க. பொறுமையாக இன்றைய தினத்தை கடந்து செல்லணும். அதனால் இறைவனுடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருப்பது மிகவும் உங்களுக்கு சிறப்பு. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அமைதியாக இருக்கணும். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. எதுலேயுமே பதற்றம் இல்லாமல் வேலை செய்யுங்க, உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே போல் மேலதிகாரி சக ஊழியரும் கொஞ்சம் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தால் நட்டங்கள் ஏற்படாது. வாடிக்கையாளர்கள் தக்க வைப்பதில் கொஞ்சம் சிரமப்படுவீங்க. போட்டியாளர்களை சமாளிப்பதில் சிரமப்படுவீங்க. எதற்கும் பயப்படாதீங்க, இறைவன் உங்களுக்கு துணை இருக்கின்றான். அதே போல் ஏதாவது முதலீடு செய்கிறது இருந்தால் பொறுமையாக செய்யுங்க. வண்டி வாகனம் போகும்போது ஜாக்கிரதையாக போயிட்டு ஜாக்கிரதையாக வாங்க. குலதெய்வ பிரார்த்தனை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும். உலகெங்கும் வாழும் கடக ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை. தாய் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. விட்டு போன சொந்தங்கள் மீண்டும் வந்து சேருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. கணவன் மனைவிகளை ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். அதாவது அரசு உதவி எதிர்பார்த்தீங்கன்னா உதவிகள் கிடைக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் வந்து சேரும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபத்திற்கு குறைவில்லை. லாபம் 1-2 மடங்காக இருக்கும். அதாவது நட்புகளுடைய சந்திப்பு, புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அவர்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கு உதவி செய்வாங்க. வெளியூர் வெளிநாடு வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். எதிர்ப்புகள் மறையக்கூடிய நாள், எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். வெளியூர் வெளிநாடு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். உள்நாட்டில் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய நல்ல நாள். வண்டி வாகனம் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். அதே போல் கடன் உதவிகள் எதிர்பார்த்திருந்தீங்கன்னா கடன் உதவிகள் கிடைக்கும். கோர்ட் கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது.
ஒரு வெற்றி நிறைந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு மனமகிழ்ச்சியான நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் வாழும் கன்னி ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு தெளிவில்லாமல் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. குலதெய்வ கோயில்களுக்கு சென்றுவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. புதிய புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவீர்கள். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். எதுலேயுமே இன்றைக்கி புத்திசாலித்தனமாக திறமையாக செயல்பட்டு எல்லா காரியங்களுமே சக்ஸஸ்ஃபுல்லாக செய்து முடித்து கொடுக்கின்றன வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவுமே பெரியவங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். கவலைகள் குறையக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் வாழும் துலாம் ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிகளை ஒற்றுமை அதிகரிக்கும். பணிபுரிகின்ற இடத்துல உங்கள் மீது ஒரு நம்பிக்கை வரும். ஒரு திறமை வளர்த்து கொடுக்கணுமான வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்திங்க. அனைவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. புதிய முதலீடுகளை செய்து விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாடு வெளியூர் சென்றுவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனைவி கணவனுடன் கொஞ்சம் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று ஒரு முழு பரிசோதனை சென்றீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நினைத்த காரியங்கள், திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். எந்த தடையுமே இருக்காது. கடன் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் பிறக்கக்கூடிய நல்ல நாள். கணவன் மனைவிகளை ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகளை காண்பீர்கள். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். தாய் வழி தந்தை வரி உறவுகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். உலகெங்கும் வாழும் தனுசு ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள், புதிய புதிய நண்பர்களை அறிமுகமாவாங்க. பழைய நண்பர்களை சந்தித்து உரையாடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதே போல் கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட வழக்குகள் இருந்துச்சுன்னா அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை கண்டிப்பாக உங்களுக்கு குறையும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய புதிய நுணுக்கங்களை புகுத்துவீர்கள். அதே போல் அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதைகள், பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஆடை ஆபரண சேர்க்கை, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். உலகெங்கும் போன மகர ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதுவுமே மந்தமாக தான் இருக்கும். நீங்கள் சுறுசுறுப்பாக உங்களை ஆக்கிக்கணும். சோம்பேறித்தனத்தை ஒழிக்க வருவது மிகவும் நல்லது. வெளியூர் பயணம் உங்களுக்கு ஆதாயமாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் கொஞ்சம் அனுசரித்து போங்க. பிள்ளைகளிடம் கொஞ்சம் அனுசரித்து போங்க. அலுவலகத்தில் அனைவரிடமே விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தால் நஷ்டங்கள் ஏற்படாது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுனாலும் 1க்கு 100 முறை யோசனை செய்து முடிவு எடுத்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக மனதில் வாட்டி வைத்த கவலைகள் என்று குறையும். அதே சமயத்தில் வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாகும். இதனால் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். தயவுசெய்து பயன்படுத்திக்கங்க. பழைய பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். கடன் கட்டுக்குள் வரும். எதிர்பார்த்த வருமானங்கள் வந்து சேரும். தடைப்பட்ட வருமானங்கள் வருவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. சுகம் நிறைந்த, வளம் நிறைந்த, உடல் ஆரோக்கிய முன்னேற்றம் அடையக்கூடிய லாபகரமான ஒரு நல்ல நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் வாழும் மீனம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் நண்பர்கள் பற்றிய புரிதல், உங்கள் பலம் என்ன, பலவீனம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அதே போல் திடீரென்று அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். வரவுகள்லாம் வருவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. குலதெய்வ பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பீங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தும் மூலம் மேலதிகாரிகளுடைய ஆதரவை, பாராட்டுகளை பெறுவீர்கள். சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதே போல் வியாபாரத்தில் அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள், புதிய நுட்பங்கள் புகுத்துவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. எதிர்பாராத வாய்ப்பை வரும், பயன்படுத்திக்கங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷம், சுபம் நிறைந்த, ஒரு வளம் தரக்கூடிய, சேமிப்பில் அதிகரிக்கக்கூடிய, மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாம். நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினைச்சா தயவுசெய்து செய்யுங்க. சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்வோம்.
இந்த நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு வெற்றி நாளாக மனமகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களிடத்தில் சொல்லுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா.